பிஸ்மில்லா. இன்றைக்கி காலையில் 27/1/2026 காலைல 6:53 சும்மா ஒரு லைவ் போட்டுட்ருக்கேன். இது சின்ன தொகுப்புக்காக நான் காலையில் வாக்கிங் ஃபஜர் தொழுதுட்டு வாக்கிங் வர நேரத்தில் லைவுக்காக போட்டேன். இது எப்படி அப்படின்னாக்கா, அத்திக்கடைக்கும் புதக்குடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழைச்சேரிங்கிற ஒரு கிராமம், அழகான கிராமம். அந்த பின்னாடி ஆற்றுக்கு அந்தன வருது, ஆற்றுக்கு முன்னாடி வர்றது அத்திக்கடை. புதக்குடி முடிஞ்ச ஏற்பாடு வருது. இது ஒரு பாலம். இந்த பாலம் நேராக அந்த சைடில் பாலத்துலேருந்து ரைட் சைடில் போனால் கொரடாச்சேரி போகும். அதே இந்த பாலத்தை கடந்து நீங்கள் வந்து எழுந்தாக்கா இது வாழைச்சேரி எடுப்போங்க. இந்த ரோட்டு வழியாக போயிட்டு ரைட்டில் விளைஞ்சாக்கா இதுக்கு போவோம், நீடாமங்கலம் போவோம். லெஃப்டில் விளைஞ்சா புதக்குடி போவோம். இந்த ஆறு எப்படின்னாக்கா, இங்கிலீஷ்காரன் கட்டின பாலம். இந்த ஆறு அமைச்சிருக்காப்புல இங்கிலீஷ்காரன் அந்த காலத்தில் கட்டினது. அதான் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம், ஒரு 70 வயசு இருக்கும், ஒரு பெரிய ஒரு முதியவர். இங்கே நின்றாங்க. இதனுடைய வரலாறு விக்கிபீடியாவில் தேடினா கிடைக்கல. அந்த பெரியவர் சொல்கிறாரு, அதை ஆங்கிலேயர்கள் பிடிச்ச காலத்தில் கட்டினாங்க. ஆனால் எப்படி கட்டினாங்க, எப்படி அமைச்சாங்கங்கிறது எனக்கும் தெரியாதுங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள்ட்ட வேலை பார்த்த மக்களுக்கு அவங்க சாப்பாடு தான் கொடுப்பாங்க, சம்பளம்லாம் இல்லை, சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்க கட்டின ஆறு அப்படிங்கிறாங்க. எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடியே, 100 வருஷம் 70 வருஷம் வருங்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு 20 வருஷம் அவருக்கு முன்னாடி கட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட 90 வருஷம் 100 வருஷம் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி கட்டின ஆற்றுடைய படித்துறை, அதனுடைய சிமெண்டுடைய மெட்டீரியல், அவங்க அமைச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு, இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணக்கூடிய திறமை, இந்த குவாலிட்டி கிடைக்காது. இப்போ நம்ம போடுறது 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே தண்ணியில் புட்டுக்கிட்டு எல்லாமே போயிடுது. இப்போ அவ்வளவு குவாலிட்டியாக இன்றைக்கி 90 வருஷத்தை பேசுது இந்த வாழைச்சேரி பாலத்தோடு சேர்ந்தது. அதுக்கு பிறகு ரோடு கீடு புதுப்பிச்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அவருக்கே தெரியலங்கிறாரு. இந்த மக்கள்லாம் ஒன்லி சாப்பாடு மட்டும் கொடுத்து வெள்ளைக்காரர்கள் வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, எதாவது வாழ்த்துக்கள் எதாக இருந்தாலும் செஞ்சு அவங்க சரித்திரம் படைச்சது வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது. இது 2 மதுவாக பிரியுது பாருங்கள். 2ஆக கொண்டு வந்து நேராக தண்ணி வருது ஆற்றுல. அந்த ஆற்றுல தண்ணி வந்த பாடு இந்த இடத்துல கொண்டு வந்து நடு இடத்துல கொண்டு சென்டரில் வந்து பிரிக்கிறாங்க. பிரித்து 2 சைடாக போகுது. இந்த ரைட் சைடில் போகிறது பேர் வெள்ளாறுன்னு பேர். இந்த வெள்ளாறுங்கிறது இப்படியே போய் இந்த ஆறு திருவாரூர் கமலாபுரம் இந்த சைடில் அப்படியே போயிட்டு நேராக போயிட்டு வேளாங்கண்ணியில் போய் சேர்றான். வேளாங்கண்ணிக்கு அந்த போயிட்டு கடலில் போய் ஏறிடுறான் இந்த ஆறு. இப்போது தண்ணி இந்த சைடில் லேசாக அப்படின்னா ஓடக்கூடிய லெவலில் இல்லை, அப்படி லேசாக வச்சுருக்காங்க. அந்த படித்துறையை காட்டுறாங்க. லேசாக ஷேக்கிங் தான் ஆகுது, தண்ணி ஓட்டம் இல்லை. இது 1 மீட்டர் ஸ்பீட்லன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு தான் லேசாக ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இந்த பாலம் புது பாலம் கட்டியிருக்காங்க, அரசு கட்டிருக்கு, தமிழக அரசு கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாலம் கட்டி ஒரு 5 வருஷம் இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் ஒன்றும் இல்லாத இடத்துக்கு பாலம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை குறை சொல்லக்கூடாது எப்போதுமே. இம்தாத் இப்ராஹிம் வாட்ச் பண்ணுறாங்க, 2 பேர் வாட்ச் பண்ணுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துக்கள். ஓகே, இந்த இடம் இந்த பாறை போகிறது வெள்ளையாறுன்னு சொல்லிட்டு பேர். இந்த பாருங்கள், பேரையும் காட்டுறேன், வெள்ளையாறுன்னு சொல்லிட்டு. இது போய் சேர்றக்கூடிய இடம் எண்டு வேளாங்கண்ணி கடலில் போய் சேருது. இது அடுத்து போகிறது அந்த 2வது பிரிவு. அதே இதில் பிரிவு பாருங்கள், இங்கே இதுலேருந்து வந்து பிரியுது. இது என்னடாக்கா, மைல் எந்த ஊர்லேருந்து மைல் வச்சுருக்காங்க. வெள்ளையாறு தலைப்பு மைல் 69. இங்கேருந்து நீடாமங்கலம் ரைட்டில் போனீங்கன்னா நீடாமங்கலம் 12 கிலோமீட்ரு. இது ஷார்ட்கட்டு. இது ஒரு ஆறு இங்கே சைடில் அதே பிரிஞ்சு போகுது. இந்த ஆறு தான் வெண்ணாறுன்னு பேர். இது கூத்தானூரில் ஓடக்கூடிய வெண்ணாறு. இங்கே தண்ணி சுத்தமாக நின்றுடுச்சு, ஓட்டமே ரன்னிங்கே இல்லை, நின்றுடுச்சு. இது என்னுடைய ஆசை என்னண்டாக்கா, ஒரு ஆற்று இந்த கரைகள்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா சைடுமே இந்த மாதிரி புல்லு முளைச்சி ஆறா இல்லை இது என்ன குளமா இல்லை குட்டையா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு. இந்த இடத்த கலைஞர் பீரியடில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ண மாதிரி தெரியுது, 15-20 வருஷம் முன்னாடி. அதுக்கு பிறகு சுத்தம் பண்ண மாதிரியே தெரியல. இது சைடில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஆற்றை சுத்தம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அருமையாக இருக்கும். தண்ணி ஓட்டம், தண்ணி நிற்கிறதுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும். அப்போல்லாம் மணல் அள்ளுவாங்க, இப்போல்லாம் மணல் அள்ளுற வசதி இல்லை, அள்ளவும் முடியாது, சட்டப்படி குற்றமாயிடுச்சு. ஓகே, வாழ்த்துக்கள். அது ஒரு சந்தோஷம்தான். ஆற்றுடைய மணல் நிற்கும், ஒரு மக்கள் இறங்கி குளிக்கலாம். பட்டுத்துறைகள் அமைச்சு மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இந்த தண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது கடைசியில். ஓகே, எனிஹவ் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க, தண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க ஓடாமல். இந்த தண்ணியை வேணுண்டாக்கா கொஞ்சம் திறந்து விடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வரக்கூடிய தண்ணி இப்படியே பிரிஞ்சு போகுதுல்ல,
இந்த வெண்ணாறுன்னு சொல்கிறேன்னே, இது போய் தண்ணி குடத்துக்கு அந்த ஏதோ திருராமேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரையும் அன்றைக்கி போய் பார்த்தேன். அந்த இடத்துல எப்படின்ட்டா ரெண்டாக பிரிஞ்சு அங்கே ஆறு போயுது. ரெட்டாவது பாலத்தில் பிரிஞ்சு போகிறது ரெண்டாறு. அதே அந்த திருராமேஸ்வரத்தில் போய் இணையிற மாதிரி பக்கத்தில் போதாரு. அதனால ஒன்றும் யூஸே இல்லை. ஒரு சைடில் வேறு சைடில் போனால் பரவாயில்ல. இது இயற்கையாகவே தண்ணி போனது, யாரும் உண்டாக்குனது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோட்டினில் ஒடியாரும் போது கவர்மெண்ட் இடம், அரசுடைய இடத்துல அது ஓடிட்டு இருக்குது. அது ஒன்றும் மேட்டர் கிடையாது. இந்த வரக்கூடிய தண்ணியை இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்தி தேக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து விவசாயம் என்னாலும் யூஸ் பண்ணலாம். பாக்கி விவசாயம் இல்லைண்டா அந்த குடிநீருக்கு யூஸ் ஆகும். அந்த இடத்துல தண்ணி ஊற்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இல்லாமல் அப்படியே விட்டதுனால நேராக போய் ஆற்றுல கலந்து எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகுது. அது அதிகாரிகளுக்கு தான் இதை பற்றி நாலேஜ் வரும். ஒவ்வொரு துறைகளை பற்றி படிச்சிருக்காங்க, அதிகாரிகள் அதுக்காகவே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஐடியா, என்னுடைய யோசனையை சொல்கிறேன். அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய கேள்வி அதில் வருது. இது தெரிஞ்சவங்க, அதை பற்றி தொழில் தெரிஞ்சவங்க, நுட்பம் புரிஞ்சவங்க இதில் கமாண்டில் எழுதுங்க, என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஏன்னா சில கமாண்ட் நல்லா டாப்பாக எழுதுறாங்க. அந்த கமாண்ட்லாம் பார்த்து நான் தனியாகவே காப்பி பேஸ்ட்டாக எடுத்து கொடுத்துட்றேன். எடுத்து மக்கள் படிக்கணும்னு மேலே தலைப்பாக கொடுத்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க, இது நல்ல கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி ஏதோ ஒன்று கூட சொல்லியிருந்தாங்க, இது வளாதுமங்கலம் ஆலையை பற்றி. அதை கூட மக்களுடைய கவனத்துக்காக வரணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன், 2 பேருடைய கருத்து அப்படின்ட்டு. அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். பாலம் பாருங்கள், 90 வருஷம் இருந்தால் கூட அந்த ஆற்றுடைய கரையை பாருங்கள், இன்னொரு 100 வருஷத்துக்கு ஓடும், அந்தளவுக்கு இருக்குது, டாப்பாக இருக்குது. பண்ணக்கூடியவங்க நல்ல முறையில் செய்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்க வேணும். அரசு தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் எப்போதுமே. அரசு ஒன்றுக்கு இதுக்குன்னு நீர்ப்பாசனத்துறைன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த துறையில் உள்ளவங்க பார்க்கணும். எப்போதுமே இந்த சுற்று வட்டாரங்கள்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் படர விடக்கூடாது, இந்த மரங்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து விழக்கூடாது, அதெல்லாம் வெட்டி விட்டு கொடுக்கலாம். ஒரு தண்ணிடா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மரங்கள் இரு சைடில் இருக்கிறது அழகாக இருக்கும். இந்த மாதிரி செடிகள் படராமல் இந்த அத்திக்கடையை தாண்டி அந்தன போனோம்னா ஃபுல்லாக அந்த என்ன அள்ளிக்கீரையா, அள்ளி அது என்ன சொல்லுவாங்க, அள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த இது ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கிது. அதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்குமா அரசு அப்படிங்கிறது மக்கள் கேள்வி. மக்கள் சார்பாக நானும் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். ஓகே, இது ஒரு சின்ன தொகுப்புடன் நான் மீண்டும் வந்து வரேன். சின்ன தொகுப்புடன் நான் முபாரக். மக்களுடைய பார்வைக்கு போகணும், இது மக்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வர்ற நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதை நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கி வாழைச்சேரி யாரை பற்றி போட்டிருக்கேன். வாழைச்சேரிலேருந்து அங்கே போகக்கூடியது இது புதக்குடி போகுது, புதக்குடி கூத்தாநல்லூர் அந்த சைடில் போகுது. அதே இந்த சைடில் லெஃப்டில் திரும்பினா அடுத்து லெஃப்டில் அத்திக்கடை அடுத்து கோடாச்சேரின்னு சொல்லிட்டு போவோம் இந்த ரோடு. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக், நன்றி. ஓகே, 4 பேர் பார்க்குறியே, ஆனால் பேர் வரல. இம்தாத் இப்ராஹிம் கண்டினியூ வாட்ச் பண்ணுறாரு, சாலா பாருங்கள், சந்தோஷம். இது நம்ம இதை பற்றி சரித்திரத்துக்காக நான் போய் எல்லாமே என்ன செய்வேன், விக்கிபீடியா கூகுள்னு தேடுவேன். அதில் தேடும்போது இதை பற்றி ஒன்றும் சரித்திரம் வரல, அதனால் சரித்திரம் தெரியல. இங்கே நின்றவங்கள்ட்ட கேட்டேன், நின்ற ஒரு பையன் 38 வயசு அப்படின்ட்டாரு. அவருக்கு இதை பற்றி தெரியல, நான் பார்த்த காலத்தில் இது இருக்குங்க அப்படின்ட்டாரு. எனிகா பெயிண்ட் அடித்து பளிச்சுன்னு வச்சுருக்காங்க, அது குறை சொல்லலாம் முடியாது, நல்லா அருமையாக இருக்குது. இன்னும் மேம்படுத்தி வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். ஓகே, அடுத்து ஒருத்தர் பார்த்தா 70 வயசு, எனக்கு அவர் என்ன வயசு எப்போ பிறந்தாருன்னு தெரியல, பல்லுக்கு இல்லை வயசான. வாங்க தம்பி, நீங்கள் தான் உங்களே காட்டுறேன். தம்பி தான் தகவல் சொன்னார். ஓகே, வாழ்த்துக்கள். லைவ் போயிட்டு இருக்குதே, வாழ்த்துக்கள். அது சொன்ன 38 வயசு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் தெரியலன்னு சொன்னார். 70 வயசு அப்பா சொன்னார். அந்த அப்பா போயிட்டாங்க. வாழ்த்துக்கள். லைவ்ல போகுது, பலாயிரம் மக்கள் பார்க்குறாங்க, அதுதான். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி, சந்தோஷம். ஓகே சார். ஓகே, அது இந்த பாலம் இந்த சைடில். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்.